රටේ දුප්පත් ජනතාව කවුද? කොච්චර நாட்டில் வறுமை நிலையில் உள்ளவர்களின் எண்ணிக்கை தற்போதைய அரசாங்கத்திற்கோ அல்லது கடந்த ஆட்சியாளர்களுக்கோ தெரியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் வேலைத்திட்டம் ஒன்று காலி மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச, இன்று யாரும் பேசாத விடயமாக இருந்தாலும் வறுமை என்பது கடுமையான பிரச்சினையாக மாறி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கணக்கெடுப்புகள் மூலம் நாட்டில் தற்போது வறுமை நிலையானது 40% 50% இடையில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றன. நாட்டில் வறுமையில் இருப்போர் எண்ணிக்கையை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூட இன்னும் துல்லியமாக கணக்கிடவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார். வீட்டு அலகின் வருமான மற்றும் செலவின கணக்கெடுப்பு தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 2022ஆம் ஆண்டில் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்த போதே இதை செய்திருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்வெசும திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட சஜித் பிரேமதாச, பலர் அஸ்வெசும கோரி விண்ணப்பித்த போதிலும் அவர்களில் உண்மையான வறியோரை கண்டறிய எந்த நடைமுறையும் இல்லை என தெரிவித்துள்ளார். அதே நேரம் தற்போது பிரஜா சக்தி என்ற புதிய பெயரில் திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் கிராமிய மட்டங்களில் தமது கட்சியை பலப்படுத்திக் கொள்ளவே அரசாங்கம் முயற்சி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இறுதியில் மக்களே உதவிகள் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றமடைந்து இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். අර නිල බලෙන් දානවා ග්‍රාම සේවාව සම්මට්ටමේ ඉන්න නිලධාරීන්ට එක. ඉතුරු 20ම පත් කරගන්නේ ආණ්ඩුව.